அதாவது தீர்ப்பு எங்க பக்கம் திரும்பும் போது அவருக்கு தகவல் எடுத்து வராங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, இக்கால விசுவாசமே சிறந்தது, கேட்கத்தக்க விசுவாசத்தில் இக்கால விசுவாசமே சிறந்தது என்று பேச வந்திருக்கேன். முதல்ல விசுவாசம் என்றால் என்ன? நம்ம பைபிள்ல வசனமா சொல்லிட்டாங்க. விசுவாசம் என்பது உண்மையான காரியங்களை நம்மளால் பார்க்க முடியாவிட்டாலும் அதன் மேல் நம்ம நம்பிக்கை வைப்பது, அதை நம்புவது, இதுதான் விசுவாசம். இந்த இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எமோரியா மலை நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து அவங்க கோத்திரத்துல 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஒவ்வொருத்தங்க சேர்ந்து அவங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. வெயிட் அவங்க என்ன செய்ய சொன்னாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, பாலைவனத்தை, அதாவது எமோரியர் கையில் மடிப்பதை விட பாலைவனத்தில் நாங்கள் செத்தால் நலமாய் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆண்டவர் மேல அவங்க விசுவாசம் வச்சு சொன்னதா? இல்ல. ஆண்டவர் மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்ல. நலமா இருக்கும் சொன்னோம்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவங்க விருப்பப்படியே அப்ப என்ன செய்யலாம், நீங்க திரும்பி அந்த பணங்களை வழியா பிரயாணப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்ணாங்க, நாம பாவம் செஞ்சுட்டோம், அதனால நாம இனிமே இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு என்ன செஞ்சிருக்கணும், அவங்க உடனே ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்படிச்சு ஆண்டவர் சொன்ன வழியில போயிருக்கணும். அதை வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணாங்க, அதிகாலமே எந்திரிச்சு அவங்க நாங்க போய் எங்களுடைய நாட்டுக்கு போய் அவங்களை நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற ஆரம்பிச்சது மோசி எவ்வளவு சொல்லி அவங்க என்ன செய்யல, கேட்கல, போயிட்டாங்க. அப்ப எங்களுடைய மூலமாக அவங்க கடத்தி அடிக்கப்பட்டு திரும்ப வந்தாங்க. இதன் மூலமா என்ன தெரியுது, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்படிவது தான் விசுவாசம். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்படிவது விசுவாசம், கீழ்படியாமல் இருப்பது துணிகரம். அவங்க ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்படியாம துணிகரமா மேலே ஏறி போகிறாங்க. ஆனா ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்படிவது தான் வித்தியாசம், அதாவது விசுவாசம். இப்ப முற்பிடாத காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா விசுவாச பட்டியலாம் நல்லாதான் இருந்தது, எம்எல்ஏ பண்ணோம்ல. ஆனா அதுல உள்ள பிளஸ்ஸா சொல்லியிருக்காங்க, மைனஸ் எதுவும் சொல்லல. இப்போ பாத்தீங்கன்னா ஆதாம் காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னாங்க, இது நல்லதை மேலே தனி, இதை நீங்க புசிக்க கூடாது, புசிக்கிறாங்களே சாவே சாவான்னு சொன்னாங்க. அவங்க அதை சொல்லி கீழ் பண்ணாங்களா? இல்ல. ஆதாம் ஏவாள் கொடுத்தோன்னு ஆதாம் வாங்கி சாப்பிட்டாரு. அவங்களுக்கே ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை. இப்படிப்பட்ட ஏவாளை கொடுத்தது மறுபடியும் நமக்கு இவரை மாதிரி ஒரு பெண்ணை நமக்கு அவங்களால தர முடியும், ஏன் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு, அந்த ஒரு இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆபரகம் விசுவாசத்தின் தந்தை. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாங்க, உனக்கு ஒரு புதிய ஸ்பிராக உண்டுன்னு சொன்னாங்க. அதை ஆனாலும் அவங்க கடவுள் முழுமையா நம்பினாங்களா அப்படிங்கிறது தெரியாது. வேலைக்காரி மூலமா ஒரு வேலை சந்ததி உண்டாங்களான்னு நினைச்சு அவங்க வேலைக்கான இது பண்ணாங்க. அப்போ அதுவே அவர் முழு விசுவாசத்தோட ஆண்டவர்கள இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதுக்கப்புறம் மோசே பாருங்க, மோசைக்கு ஆண்டவர் முச்சடியில பேசுறப்போ ஆண்டவர் நீ போ, உங்க நான் இருப்பேன், எவ்வளவோ தர்க்கம் பண்ற, நீ போன்னு சொல்றாரு. ஆனா அவர் மாறி என்ன சொல்றாரு, இல்ல நான் அப்படி எனக்கு திக்குவாளி, நான் வந்தவாளி, நான் போய்க்கிட்ட மாட்டேன், எனக்கு இது பண்ணுவாங்க, அப்படி இப்படி ரொம்ப இது பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்களுடைய சகோதரமே இதுக்கு குறையா கடவுள் அனுப்புறாங்க. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல முதல்ல விசுவாசம் இல்லாம தான் என்ன செஞ்சாங்க, மோசிருந்தாங்க. இது எல்லாத்தோட பிரேயம் தெரியும். பிரேயம் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக ஒரு ராஜா கூட வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ற, விசாரிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். அவரு விசாரிச்சுட்டு நேரம் போக வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஏன் போறாங்க, போக வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் அவங்க விசுவாசிச்சு ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னா முடிச்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்ப கேட்டு அப்போ நீ போ அப்படின்னு சொன்னாரு. போன்னு சொன்னாலும் அவர் அவங்க கழுதை மேலே ஏறி போகும்போதும் சரி, அந்த இடத்துல தேவதூதரை வச்சு அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி அந்த கழுதை மூலமா அவருடைய ஜீவன் தப்பிச்சு. இல்லைன்னா இன்னைக்கு அவரே அந்த இடத்துலயே அவர் என்ன ஆயிருப்பாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் போய் என்ன பண்ணாங்க, சபிக்கிறதுக்கு அந்த மரமே ஏறி நின்னாலும் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வாயில ஆசீர்வாதம் தான் வந்ததே தவிர சபிப்பு பார்த்த வரவே கிடையாது. அதனால இதுவும் ஒரு அவங்களுடைய விசுவாசம் மின்மைக்கு தான் நான் அவங்க எடுத்துக்காக சொல்றேன். இது எல்லாத்தையும் விட கோமா நீங்க பார்க்கலாம். கோமா ஏற்கனவே வாங்க அவங்க எல்லாமே இருந்தும் கூட அவர் உயிர்த்தெல்லாம் சொன்னோடனே அவங்க அவருக்கு சந்தோஷ பாருங்க அந்த கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, நான் மாதிரி உயிர்த்தெழுவே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் மேல விசுவாசம் இல்லாம அவங்க சொல்லி மற்ற சீசர்கள் சொல்லியிருந்து அவர் நம்பிக்கைனா நான் பார்த்து தொட்டு என் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னார். முக்கால விசுவாசிகளோட விசுவாசம் இப்படிதான் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் அதே மாதிரி தான் நிறைய நிகழ்ச்சிகளை ஆண்டவரை விசுவாசிக்காம அவங்க போயிருக்காங்க. அப்ப பெரும்பாலுள்ள ஸ்திரியை சொன்னாங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீ
ஏசப்பாவை அறிஞ்சுதான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏசப்பாவை தேடி அவ்வளோ சொத்து செலவழிச்சு எல்லாம் செலவழிச்சும் கூட அந்த செலவழிக்கும் போது கூட ஏசப்பா இருந்திருக்காங்க. கடைசி அவங்க கிட்ட இருந்து ஜீவனத்துக்கு இருந்ததை கூட போடும்போது கூட அந்த ஊர்ல ஏசப்பா ஊழி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கடைசி அறிந்து அவரை வந்து வந்தாங்க. அதாவது வந்து உண்மையிலே அவங்க கண்ணால் இது பண்ணி அவங்க வந்து இது பண்ணாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்து கண்ணால கண்ணுமே வந்து அவங்களாம் விசுவாசம் இல்லாம பேசுது. அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா காணாம இருக்க நம்ம இப்படிப்பட்ட காலத்துல மிஷனரிகள் இருக்கதான் செய்யறாங்க. யாரும் கேட்டீங்கன்னா ஒரு எமி கர்மேல் என்ற ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து நரம்பு தளர்ச்சி மூலமாக பாதிக்கப்பட்டு ஒரு விபத்துல வந்து அவங்களுக்கு எலும்பு முழுக்க ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அவங்களுடைய சத்தியத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து வைக்கணும்னு அவங்க வந்து புக்கு மூலமாக ஊழியம் செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க காலத்துல தேவதாசன் அதாவது கடவுளுக்கு கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க அந்தப்பட்ட சின்ன பிள்ளைகளை காப்பாற்றி அவங்க நல்லா மேரி ஜோன்ஸ் இவங்களும் என்ன பண்ணாங்க, இவங்க எழுத படிக்க மேரி ஜோன்ஸ் அதாவது நாமால் காலத்துல ஒரு சிறுவன் மூலமாக அவருக்கு வந்து சுகம் கிடைச்சது மாதிரி மேரி ஜோன்ஸ் என்பவங்க 15 வயசு பெண்மணி எழுத படிக்க தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருடைய சத்தியத்தை அறியணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பைபிள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 40 கிலோமீட்டர் 15 வயசுல இருந்து 40 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அந்த பைபிளை வாங்கிட்டு வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இது மாத்திரமல்ல இவர் முதலாக இங்கிலாந்துல வந்து இலவச கல்வி இலவச மருத்துவமனை அனாதையம் இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாமே இவர் வந்து தன்னுடைய சொந்த இதில் வந்து கலந்து வச்சு நிறைய பேருக்கு வந்து கடவுளுடைய சத்தியத்தை சொல்லிட்டு வராங்க. இவரோட மரண தருவாயில வந்து இவர் தன்னுடைய நண்பர்களுக்கு மூணு வார்த்தையை மட்டும் சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை யாருக்கும் பயப்படாமல் வீரத்துல நம்ம பேச வேண்டும். யாருக்குமே பயப்படாம நம்ம தேவனுடைய வார்த்தையை பேச இருக்கணும். எப்படிப்பட்ட தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் நம்ம படிக்கிறதுக்காக மாற்றி நம்ம சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். நம்மளால முடிஞ்ச மாதிரி எவ்வளவாக நம்மளால தேவனை பற்றி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம தேவனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைச்சாங்க. இப்படிப்பட்ட மிஷினரிகளும் இந்த காலத்துலேயும் இருக்கதான் செய்கிறாங்க. இதை விட பெரியவர்களான நம்ம பாஸ்டரே எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்டர் வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம இப்போ தேவைப்படுனா ஒருத்தர் நம்ம சொன்னால் போதும், அவங்க சுகமாக்கி இந்த ஆலயத்தை கடந்து வர்ற வரைக்கும் அவங்க ஜபம் நீண்டுகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம பாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு மிஷினரி தான் அவங்க. அது மாத்திரமே இப்போ இங்கே நடக்கிற பட்சமானாலும் சரி இன்னும் நடக்குது எல்லாரையும் வந்து ஒரு ஒரு சத்தியத்துக்குள்ள வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எல்லாரும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஊக்கமாக நமக்கு வந்து இருக்காங்கன்னா அது நம்ம சமைப்பு வளர்றது தான். அதனால மீட்டிங்கும் வச்சு எப்படினாலும் எல்லாரும் வகையில் எல்லாரும் நம்பி சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு வராங்க. அதுவும் இக்காலத்தில் தான் நடக்கு. நாளைக்கு நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு தெரியும். நம்ம போகிறோம் அங்கேயும் வந்து நம்ம சத்தியத்தை சொல்ல போகிறோம். அப்போ இக்காலத்தில் உள்ள விசுவாசம் எப்படி இருக்குது அதை படிச்சுட்டோம். மழை பேருக்கு வெளிச்சமா இருக்கு. பெரிய மழை வெளிச்சமா இருக்கு. சகோதரி வந்து கிறிஸ்தவன் வந்து பெரிய கருத்துக்களை வச்சியாம எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே கிளாஸ்ல எல்லாம் பாடம் ஒப்பிப்பாங்க. இல்லை பெரிய பெரிய கேள்விகளை படித்து எல்லாம் ஒப்பிப்பாங்க. ஆனால் ரொம்ப வேகமாக ஒப்பிக்கிறாங்க கருத்துக்கு சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியில் போயிட்டாங்க. இந்த பட்டிமன்றத்தில் வந்து முக்கால விசுவாசியா இல்லை இக்கால விசுவாசியா இந்த தலைப்பில் நான் பாடுறோம். இந்த முக்கால விசுவாசிகள் வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு பாருங்க. இதனால ஆதாரம் காட்ட முடியாமோ இவங்க அதுக்கு இதனால ஆதாரம் காட்டாங்க. இப்போ ஆதாரம் விட்டுட்டு இவங்க எங்க போயிட்டாங்க ஒரு பெரிய